ஸோ தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு மேல் ஈகோ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கும், அது எந்த அளவுக்கு ஃபேமிலியை டெஸ்ட்ராய் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கல்யாணம், ஒரு சாவு. இது 2மே வந்து ஒரு டிராஸ்டிக்கான ஒரு கான்ட்ராஸ்டான விஷயம். இது 2மே சேம் இடத்துல நடக்குது. 2 ஃபேமிலிக்குள்ளயும் ஆல்ரெடி ஒரு ஈகோ இஷ்யூஸ் இருக்கு. நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த ப்ராப்ளம்ல அவங்க வந்து இறந்து போனவர் எடுத்தாங்களா? இல்லையா? இந்த பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சா? இல்லையா? இதுக்குள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் காட்டுற ஒரு படம் தான் தலைவர் தம்பி தலைமையில். ஸோ இது ரொம்ப ஃபன்னாவும் இருந்துச்சு. ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமாவும் இருந்துச்சு. இதுல வந்து அந்த ஹீரோயினோட கேரக்டரா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கல்யாண பொண்ணோட கேரக்டரா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனா இருக்கட்டும், இந்த பக்கம் இன்னொரு ஃபேமிலியோட சிச்சுவேஷனா இருக்கட்டும், அந்த ஈகோ கிளாஷ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருந்தாங்க. இதை ஃபன்னா மட்டும் இல்லாம ரொம்ப மீனிங்ஃபுல்லா முடிச்ச ஒரு விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஜீவா சாரோட ஆக்டிங் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஒரு பொலிட்டிஷியனாவே இந்த படத்துல வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. அது எப்படி இந்த 2 ஃபேமிலி ஈகோவை எப்படி ஹேண்டில் பண்றாரு, அதுக்கு நடுவுல வந்து எப்படி அதை கரெக்டா ப்ளே பண்றாரு, அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஃபன் ஃபில்டா நீங்க ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். இப்போ தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. இது கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஃபேமிலியோட போய் பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.